கிறிஸ்துமஸ் ஈவ்ல ஒரு ஆளு டேனியல்னு பேர் வில்லியம்னு ஒருத்தர கிரீன் ஹவுஸ்ல சந்திக்கிறான். சொல்லப்போனா ஒரு பெரிய பணப்பையையே வில்லியம் கிட்ட கொடுத்துட்டு ஒரு நீல காரோட சாவிய வாங்கிக்கிறான். அந்த காரோட ட்ரங்குல தான் டேனியலுக்கு வேணுங்கிற ரகசிய பொருள் இருக்கு. ஆனா சடாரென்னு வில்லியம் கொடூரமா இரும ஆரம்பிக்கிறான். ரத்தம் உமிழ்றான். அப்படியே சாவிடுறான். அதுக்கு அப்புறம் தான் டேனியல் என்ன பண்றான்னா, வில்லியமுடைய மருமகன் வந்த உடனே அவனையும் கொன்னுடுறான். அவங்கிட்ட இருந்து ஒரு சிவப்பு ரிப்பன் வாங்கி அந்த கிரீன் ஹவுஸையே பணத்தோட சேர்த்து எரிச்சு சாம்பலாக்கிடுறான். என்ன ஒரு சூட்சுமம்! அப்புறம் சும்மா சாதாரணமா அந்த நீல காரை எடுத்துட்டு அந்த ரகசிய பொருளை சூட்கேஸ்ல வைச்சுக்கிட்டு போயிடுறான். அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்துல வேலை செய்யற ஈதன் நோரா ஒரு ஜோடி. ஈதன் செக்யூரிட்டி ஆபீசரா பேசஞ்சர்ஸ சோதனை பண்றான். நோரா மேனேஜரா வேலை பாக்குறா. ஈதனுக்கு போலீஸ் அகாடமி சேரணும்னு ஒரு கனவு. ஆனா அவன் தேர்வுல தோத்தான். ஏண்டா இவ்ளோ பெரிய தோல்வி! மனசு முழுசா சோர்ந்து போச்சு. விமான நிலையத்துல வேலைக்கு சேர்ந்தான். நோரா கிட்ட இருக்கணும்னு இப்போ எத்தன்ல கலக்கம், பயம். ஏன்னா நோரா கர்ப்பமா இருக்கா. மனசாலையும் காசாலையும் ரெடி இல்ல. கிறிஸ்துமஸ்னா என்ன? வேலைக்கு போறாங்க 2 பேரும். நோரா எத்தனை சாந்தமா சொல்றா பாருங்க. உன் வேலை நல்லா வரும். எனக்கு உன்மேல ரொம்ப ரொம்ப காதல். விமான நிலைய பக்கத்துல கார் நிறுத்தும் இடத்துல வண்டியை நிறுத்தி வேலைக்காரங்களோட பஸ் ஏறுறாங்க. நோரா எத்தனை உற்சாகமா சொல்றா பாருங்க. போலீஸ் அகாடமிக்கு மறுபடியும் ட்ரை பண்ணு. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு நினைச்சேன். ஒரு தடவை தான் தோத்துருக்கே. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எத்தன் வாக்கு கொடுக்கிறான். ஒரு நாள் நோராவட்டை ஹேட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு. அவ ரொம்ப நாளா சந்தோஷமா போக ஆசைப்பட்ட இடம் அது. சீக்கிரம் காலை மீட்டிங் லேட் ஆகிடுச்சு. எத்தன் ஓடி போய் சாமான்களை ஏத்தற வண்டியிலே ஏறினான். அவன் வேலை செய்யற கட்டிடம் தொலைவா இருந்துச்சு. விமான நிலைய பாதுகாப்பு தலைவர் பில் சர்கோவ்ஸ்கி, விமான நிலைய காவல்துறை தலைவர் லயனல் வில்லியம்ஸ் அடுத்ததா சில கட்டளைகளை வெளியிட்டாரு. அதிக கவனமா இருக்கணும்னு கெடுமையா சொன்னாரு. ஏன்னா போலி விமான டிக்கெட்டுகள் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அப்புறம் எத்தான் ஃப்ரெண்டு ஜேசன் நோபிளு கூட பேசிட்டு இருந்தான். நோரா கர்ப்பமா இருக்கிறதுல ஜேசன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். உன் வேலையை கொஞ்சம் சீரியஸா பாருன்னு எத்தான் கிட்ட ஜேசன் சொன்னான். கேரியர் வளரணும்னா கடுமையா உழைக்கணும்னு சொன்னான். அப்புறம் எத்தான் அவன் பாசான ஃபில் கிட்ட புரமோஷன் அல்லது சம்பள உயர்வு கேட்டான். ஆனா ஃபில் நிராகரிச்சுட்டாரு. எத்தான் அவ்வளவா உழைக்கலன்னும் சும்மா இருந்துட்டேன்னும் சொல்லிட்டாரு. ஆனா எத்தான் தன்னம்பிக்கையோட இருந்தான். வேலையில இன்னும் பெரிய பொறுப்பை எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணான். அவன் நல்லா வேலை பண்றத காட்டணும்னு ஆசைப்பட்டான். அவன் நல்ல ஃப்ரெண்டான ஜேசன் அவன் வேலையான பேக்கேஜ் செக்கரை ஒரு நாளைக்கு பண்ணிக்கோன்னு சொன்னான். அதிர்ஷ்டவசமா ஃபில் சம்மதிச்சுட்டாரு. கிறிஸ்மஸ் நேரம் இருந்ததால லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையம் ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு. அதே சமயம் டேனியலோட டி எக்ஸ்பர்ட் ராசி அவன் வானை விமான நிலையத்துல நிறுத்திட்டு ஒருத்தரை கைது பண்ணிக்கிட்டு இருந்தான். கணினி மூலமா ராசி எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டான். விமான நிலையத்துல இருக்கிற சிசிடிவி கேமரா டேனியல் ஏற்கனவே விமான நிலையத்துல இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ரிச்சர்ட்னு ஒருத்தன் ஜேசனோட குடும்பத்தை கவனிச்சுட்டு இருக்கான். ஏதன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன முதல் தடவை பொறுப்பு கொடுத்தாங்கன்னு. லக்கேஜ் சரிபார்க்க அவன வைச்சாங்க. ரோசி சொன்னா ஜேசன் இருக்கிற இடத்தை வேற யாரோ பிடிச்சிருக்காங்கன்னு. ஏதன் யாருன்னு எங்க இருக்கான்னு தெரிஞ்சதும் டேனியல் டார்கெட் மாத்திட்டான். ஜேசனை விட்டுட்டு ஏத்தனை பிடிச்சான். போலீஸ் விமான நிலையத்துக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துருவாங்க. ரான் டன்னு ஒருத்தன் ஆர்மில இருந்தவன் இந்த வேலையில முக்கியமா இருக்கான். முதல்ல ரிச்சர்ட் ஜேசனோட மனைவியையும் பிள்ளைகளையும் கடத்த பிளான் பண்ணான். இப்போ ஏதன் வீட்டுக்கு போய் அவனை பத்தி தெரிஞ்சுக்க போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஏதனுக்கு சின்ன பேஸ்கெட் கொடுத்தா காதுல போடுற வயர்லெஸ் இயர்பட்ஸ் கிடைச்சதா சொல்லி. டேனியல் அதை அங்க வச்சிருக்கான்னு ஏதனுக்கு தெரிஞ்சிச்சு. லாக் அண்ட் ஃபவுண்ட்ல வைக்க போறப்போ அவனுக்கு மெசேஜ் வந்தது. அடையாளம் தெரியாத எண். டேனியல் தான்னு சொன்னான். இல்லன்னா என்ன? ஈத்தன் கிட்ட சொன்னான் வலது காதுல இயர்பட்ஸ் போடுன்னு. சும்மா இருந்து கெத்து காட்டினான். அவன் கூட்டாளி ஒருத்தன் நியூயார்க் JFK விமான நிலையத்துக்கு பறந்து வர்றான்னு சொன்னான். டேனியலோட சாமானை லக்கேஜ் சிக்ல விடணும்னு ஆணையிட்டான். கேட்டா நல்லா இருக்கும், கேளாம இருந்தா உன் அன்புக்குரியவங்களுக்கு ஆபத்துன்னு மிரட்டினான். முதல்ல ஈத்தன் சும்மா லட்டரி கால்னு நினைச்சான். ஆனா டேனியல் ஜேசன் இந்த இடத்துல இருந்தான்னு சொன்னதும் அதிர்ந்து போனான். ஜேசன் குடும்பத்தோட விவரம், வீட்டு முகவரி எல்லாம் சொன்னான். ஏர்போர்ட் சிசிடிவி கேமரா ஹேக் பண்ணி அவன் போன்ல பாக்குறானாம். ரிச்சர்ட் ஈத்தன் வீட்டுக்கு போய் உடைச்சு போட்டிருக்கான். ஈத்தனோட காதலி நோரா விமான நிலைய மேலாளர், கர்ப்பிணியும் கூட. ஈத்தன் சீக்ரெட்டா 911 போன் பண்ண முயற்சி பண்ணான். ரோசி கண்டுபிடிச்சு டேனியலுக்கு சொல்லிட்டா. போனை வை, இல்லன்னா கர்ப்பிணி நோராவுக்கு குண்டு வீசுவாங்கன்னு மிரட்டினான். ஏதன் பயந்து போய் டேனியல் சொன்ன மாதிரி அவன் போனை லாக் அண்ட் ஃபவுண்ட்ல போட்டுட்டான். டேனியல் காலை 5:40 அவன் கூட்டாளியோட விமானம் கிளம்புற வரைக்கும் எதுவும் விளையாட்டு பண்ணிடாதேன்னு கடுமையா சொன்னான். ஏதனுக்கு சமாதானம் சொல்லணும்னு டேனியல் அவன் வாழ்க்கைய பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சான். பேசுறப்பவே டேனியல் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற சத்தமும் ஏர்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் சத்தமும் ஏதனுக்கு கேட்டது.
அப்புறம் ஏதன் அவன் வாட்ச்ல இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணி டேனியல் கடத்த முயற்சி பண்றது எதுவும் சீக்யூரிட்டி கடக்காதுன்னு மெசேஜ் அனுப்ப முயற்சி பண்ணான். ஆனா ரோசி அந்த பேச்சை கேட்டு டேனியல்ட்ட சொல்லிட்டா. டேனியல் ஏத்தனை கொஞ்சம் கூட விடாம மெசேஜ் டெலீட் பண்ண சொல்லி அப்புறம் இன்னொரு தடவை வார்னிங் கொடுத்தப்புறம் அவன் வாட்சையும் லாக் அண்ட் ஃபவுண்ட்ல போட வைச்சான். டேனியல் கிளாரா சொல்லிட்டான், ஏதன் நல்லா நடந்து காட்டிங்கன்னா கொடுமையான விளைவு வரும்னு. இன்னொரு பக்கம் LAP டில இருந்து டிடெக்டிவ் எலினா கிரீன்ஹவுஸ் தீயில வந்தா. அவங்க கூட்டாளி வில்லியம் ரஷ்ய மாஃபியா பிராட்வாவுல இருக்கான்னு சொன்னான். வில்லியம் சட்டவிரோத ஆயுத கடத்தல்ல ஈடுபட்டிருக்கான்னு தெரிஞ்சிச்சு. வில்லியம் மனைவியோட வாட்ஸ்ல இருந்து எலினா சின்னதா எரிஞ்சு போச்சுன்னு ஒரு மைக்ரோஃபோன் எலனா LAPDல இருக்கிற கணினி புள்ளிங்க கிட்ட சரி பண்ண கொண்டு போனாங்க. ஆனா அந்த சாதனம் ரொம்ப கெட்டுப்போச்சு. விமான நிலையத்துல ஒரு கேவலமான சத்தம் தான் கேட்டது. டேனியல் ஈத்தனை அவன் வேலை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தான். ஈத்தன் சொன்னான் அவனுக்கு எப்பவும் போலீஸ் ஆபீசரா ஆகணும்னு ஆசை. அவன் அப்பாவும் சரி. ஆனா இருவரும் போலீஸ் தேர்வுல ஃபெயில். ஈத்தன் அப்பா டிரைவரா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பேசிட்டு இருக்கும்போது ஈத்தனுக்கு டேனியல் கிட்ட பல சத்தங்கள் கேட்டது. பொருட்கள் உடைஞ்சு விழுற சத்தம், குழந்தை அழற சத்தம், ஆர்கேட் கேம்ஸ் சத்தம். அப்புறம் டேனியல் ஒரு காஃபி ஷாப்பில் சந்தோஷமா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறத பார்த்தான். உடனே ஈத்தன் லக்கேஜ் கன்வேயர் நிறுத்திட்டான். சந்தேகமான பேக் இருக்குன்னு சொன்னான். ஆனா உண்மையிலேயே அவன் ஒரு ஸ்பெஷல் மார்க்கர் வாங்கி பேசஞ்சர் போர்டிங் பாஸ்ல லைனலுக்கு சிக்னல் அனுப்பினான். UV லைட்ல மட்டும்தான் அந்த சிக்னல் தெரியும். லைனல் அந்த மெசேஜ் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ரிப்போர்ட் பண்ண போறதுக்குள்ளேயே டேனியல் லைனலை கொன்னுட்டான். அதே நேரத்துல ரோசி ஈதன் ரகசிய குறிப்பை பார்ப்பதை பார்த்தா. அடப்போங்க, ஈதன் அதிர்ச்சியிலேயே ஜேசனை காப்பாத்துடான்னு கெஞ்சினான். ஆனா பாருங்க, ஈதன் காத்திருப்பு இடத்துல உட்கார்ந்த உடனே டேனியல் வந்துட்டான். அவன் ஈதன் குறிப்பை படிச்சான். அதுல என்னன்னா ஒரு பயங்கர ஆபத்து. கஃபேல ஒரு வெள்ளைக்காரன் பிரச்சனை பண்றான். நோரா பாதுகாப்பா இருக்கணும்னு ஈதனுக்கு உத்தரவு. ஒரு சிவப்பு தொப்பி போட்ட ஈதன் கூட்டாளி விரைவில் வந்துடுவான். அவன் சூட்கேஸை அனுப்பி வைக்கணும். இல்லன்னா நோராவை பாதிப்பாங்கன்னு டேனியல் மிரட்டினான். லக்கேஜ் செக்ல பில் ஜேசனை உன் இடத்திலேயே இருன்னு சொன்னான். ஈதனை உடம்பு ஸ்கேன் பண்ணிக்க போன்னு அனுப்பினான். லயனல் இறந்துட்டாரு. ஏர்போர்ட்ல கூட்டம் அதிகமா இருக்கு. எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாதுன்னு பில் நினைச்சான். ஆனா டேனியல் கன்வேயர் பெல்ட்லேயே ஈதன் இருக்கணும். இல்லன்னா நோரா ஆபத்துன்னு அடம்பிடிச்சான். அப்போ ஈதனுக்கு ஒருடியா சாமர்த்தியமா காஃபி கப்ல மது ஊத்தி ஜேசனோட காஃபிக்கு மாத்திட்டான். டேனியல் ஈதனோட புத்திசாலித்தனத்தை கொண்டாடினான். பில் கிட்ட ஜேசன் மது குடிச்சு ரொம்ப மனம் அடிக்குதுன்னு சொன்ன அதே நேரத்துல ஈதன் சந்தர்ப்பம் பார்த்து அவன் போனை டிராயரிலிருந்து உடனே எடுத்துட்டான். பில் உடனே ஜேசனை நம்பர் 1 ரூல்ஸ் மீறினதுக்கு வேலையிலிருந்து தூக்கிட்டாரு. ஆனா ஜேசன் இந்த கேம்ல ஈதன் தான் இருக்குன்னு உடனே புரிஞ்சுக்கிட்டான். ரொனும் புரிஞ்சுக்கிட்டான். ஈதன் ப்ரொமோஷன் வேணும்னு தன் ஃப்ரெண்ட் கெட்ட பெயர் வாங்க விடறான்னு ரொம்ப கடுப்பா இருந்தான். ஆனா உண்மையிலேயே ஈதனுக்கு LAPD ஆபீஸ்ல ஒரு பெரிய கஷ்டம் இருந்துச்சு. எலனா ரெக்கார்டிங்க கேட்டுட்டு இருந்தா சில வார்த்தைகள் கேட்டா. அதுல ஒன்னு நூவ்சக். கொஞ்ச நேரத்துல அது நவாசக்னு புரிஞ்சுச்சு. ரஷ்யா பண்ணின ஒரு டெட்லி கெமிக்கல் வெப்பன். நரம்பு மண்டலத்தை நசுக்கி போடும் விஷம். எந்த மருந்தும் இல்ல. அந்த சமயத்துல பில் ஈதனை ஜேசன் இருந்த இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டாரு. சீக்கிரமே டேனியல் பாட்டனர் மாடோ சிவப்பு டோப்பி போட்டுட்டு சூட்கேஸ் கன்வேயர் பெல்ட்ல போகிறத ஸ்கிரீன்ல பார்த்தான் ஈதன். அதுல 99 விழுக்காடு கெமிக்கல் லிக்விட் இருந்துச்சு. ரொம்ப டேஞ்சர்னு புரிஞ்சுக்கிட்டான். ஒரு பெரிய பினாங்க. சரி பாருங்க, நவீன் எத்தனை பயந்திருப்பான். அவனுக்கு பயம், கவலை எல்லாமே ஒரே நேரத்துல. மத்தேயோவை நிறுத்தணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஆனா டேனியல் சும்மா இருன்னு கெடுபிடி பண்ணிட்டான். மத்தேயோவோட நியூயார்க் விமான எண்ணை பார்த்ததும் நவீனுக்கு உள்ளுக்குள்ள வெடிச்சு போச்சு. டாய்லெட்ல போய் வாந்தி எடுத்தான். அப்புறம் டேனியல் வந்து ரொம்ப சாதாரணமா இந்த விமானத்துல இருக்கிற 250 பேரையும் கொல்ல போறேன்னு சொன்னான். ஆனால் டேனியல் கெட்டவன் இல்ல, அவனுக்கு கட்டணம் கொடுத்தாங்கன்னு சொன்னான். அந்த சூட்கேஸ்ல நவக்னு ஒரு நரம்பு விஷம் இருக்குன்னும் அது உடனே ரத்தம் கசிஞ்சு உறுப்புகளையே அழிச்சிடும்னும் விளக்கினான். நவீன் கேட்டான் யாரு கொடுத்தாங்கன்னு, என்ன நோக்கம்னு. ஆனா டேனியல் சொல்லல. போறதுக்கு முன்னாடி நவீனோட போனை பிடிச்சுக்கிட்டு விமானம் எப்பவும் போல ஏறுற வரைக்கும் சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வழக்கம் போல நோரா கூட லஞ்ச் பண்ணான் நவீன். ஆனா ரோசி ரகசியமா அவங்க பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா. நோராவுக்கு அன்னைக்கு நவீன் சரியில்லைன்னு தோணுச்சு. இதற்கிடையில் LAPD ஆபீஸில் எலினா ஆல்காட்னு ஒரு ஏஜென்ட் கூட பேசிக்கிட்டு இருந்தா. சும்மா இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் நடக்க போகுது. ஒரு பயங்கரமான வேதி ஆயுத அச்சுறுத்தல். எலேனாவுக்கு தெரிய வந்த அதிர்ச்சி செய்தி. விமான நிலைய அதிகாரி ஈத்தன் 911க்கு போன் பண்ண முயற்சி பண்ணினாராம். ஆனா போன் கட் ஆயிடுச்சு. லயனலோட மரணம் இதய கோளாறுன்னு சொல்றாங்க. ஆனா எலேனாவுக்கு அதுல ஏதோ சந்தேகம். ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு அவளுக்கு தோணுச்சு. அப்புறம் என்ன பண்ணா? ஈத்தனை விமான நிலையத்துல போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா.
அலோட் கூட லயனல் விஷத்தால் தான் இறந்தாரான்னு விமான நிலையத்துல விசாரிக்கணும்னு நினைச்சா. சந்தேக நபர்களை பரிசோதிக்கணும்னு கட்டளையிட்டா. குறிப்பா 7வது டெர்மினல்ல ஈத்தன் வேலை செஞ்ச இடம். அவங்க தகவலை அடுத்து விமான நிலைய போலீஸ் எல்லா வழியையும் மூடி பயணிகளோட சாமான்களை சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. வில் அவன் டீமை கூப்பிட்டு பயணிகளோட லிஸ்ட்ல இருந்து 50 பேரோட பெயர்களை ரேண்டமா தேர்ந்தெடுத்தான். சாமான்களை சோதனை பண்ண சாமர்த்தியசாலி ஈத்தன் பில்லோட லாகின் விவரத்தை பயன்படுத்தி பயணியோட பெயரை மாத்திட்டான். மத்தியோவோட சாமானை சோதனை பண்ணணும்னு நோக்கம். பில் மத்தியோவ பொருள் சோதனைக்கு கூட்டிட்டு போனப்போ டேனியல் உடனே ஈத்தனோட வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டான். அந்த வேதி ஆயுதம் கண்டுபிடிக்கப்படும்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. பில் இதன் நோராளை தேடி அசுர வேகத்தில் ஓடினான். ஏர்போர்ட்ல இருந்து அவளை வெளியே கூட்டிட்டு போக திட்டம் போட்டான். ரோசி இதன் கெமிக்கல் ஆயுதம் பத்தி எதுவும் சொன்னா நோராளை சுட்டு போடணும்னு ஆர்டர் வாங்கியிருந்தான். ஒரு வேன்ல இருந்து ரெட் லேசர் பீம் இதனுக்கு மேலே வந்து பட்டதை இதன் பார்த்துட்டான். ரெட்டி கான்ஃபரன்ஸ்டின்னு எழுதியிருந்துச்சு வேன்ல. இதன் அங்கேயே உறைஞ்சு போயிட்டான். நகரவே முடியல. அதே சமயம் நோரா இதனோட அந்த நாள் விசித்திரமான நடவடிக்கையால சந்தேகப்பட்டா. அப்புறம் டேனியல் பாத்ரூம்ல இதனை பிடிச்சான். ரொம்ப கோவப்பட்டான். இதன் அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கல. டேனியல் கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடுங்கி நோராவை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஷூட்டரை நிறுத்த சொன்னாதான் நிறுத்திக்கிறேன்னு மிரட்டினான். அப்போ டேனியல் போன்ல ஒரு பட்டனை அழுத்தினான். சூட்கேஸ்ல ஒரு ஆபத்தான விஷயம் ஆரம்பிச்சுச்சு. ஏர்போர்ட்ல நிறைய பேருக்கு நஷ்டம் வருற மாதிரியான ஸ்பெஷல் டிவைஸ் அது. சீக்கிரம் ஆஃப் பண்ணாதான் பாதுகாப்பு. கையால தான் ஆஃப் பண்ணணும். டேனியல் இதனை அந்த டிவைஸை ஆஃப் பண்ண வைக்க ஃபோர்ஸ் பண்ணினான். காதுல போட்டிருந்த ஈர்பீஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னான். இதன் சரியா ஃபாலோ பண்ணான். லக்கேஜ் செக் ரூம்ல போனப்போ டேனியல் இதன் கிட்ட இன்னும் மோசமான ஒரு காரியம் பண்ண சொன்னான். ஆனா இதன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் மாத்தியோ வந்தாரு. டேனியல் திட்டத்தையே நிறுத்திட்டாரு. ஆனா அதிர்ச்சி, மாத்தியோவும் ஏமாந்திருக்காரு. எத்தனை மாதிரிதான். எத்தன் சொன்னாரு அவன் அண்ணனை கடத்திட்டாங்கன்னு. சூட்கேஸ் எடுத்துட்டு போக சொன்னாங்கன்னு. அந்த வேன்ல இருந்தவங்க கெட்டவங்களோட வேலை பாக்குறாங்கன்னு. எத்தன் அந்த ஆபத்தான சாதனத்தை நிறுத்த முயற்சி பண்றாரு. பட்டனை அழுத்தி செட்டிங்ஸ் மாத்தறாரு. பார்ட்ஸ் மாத்தறாரு. சும்மா ஃபிளாஷ்னு வேலை பண்றாரு. கடைசி பட்டன் சொல்லி கொடுக்க முடியாத தூரத்துல இருக்கு. அதே நேரம் கதவு டக்னு அடிக்குது. எத்தன் வித்தியாசமா இருக்கான்னு நினைச்சு சில நொடிகள் தான் இருக்கு. எத்தன் பின் கோட் போட்டு பட்டனை அழுத்த போறாரு. மாத்தியோ காயப்பட்டவங்களை சூட்கேஸ் பின்னாடி மறைச்சு வச்சுட்டாரு. ஹைவேல எலேனா ஏர்போர்ட் போறாங்க. சாமானோட சட்டன்னு போன் வருது. எலேனாவுக்கே ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு. லைனலுக்கு கையில சின்ன கீரலுக்கு விஷம் கலந்துருக்குன்னு. இதனால ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு. டேனியல் லைனலை உரசிட்டு போன நேரத்துல இந்த விஷத்தை கலந்துருக்கான்னு சொல்றாங்க. அலாட் வருறாருன்னு சொல்றாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல எலனாவுக்கு அருகே உட்கார்ந்துருந்தது அலாட் இல்ல, டேனியல் கூட்டாளி ரிச்சர்ட்னு தெரிஞ்சது. அப்பவே எலனா துப்பாக்கியை சுட்டு ரிச்சர்ட்டை நோக்கி நிறுத்தினா. அந்த நேரத்துல ஈதன் பிலிப் உடம்பை யாரும் பார்க்காத பேக்கேஜ் சார்டிங் ரூம்ல மறைக்க முயற்சி பண்றான். ஆனா டேனியல் மடோட சீக்ரெட்டா பேசிட்டு இருந்தது ஈதனுக்கு தெரியல. பிளாஸ்டிக் துப்பாக்கியோட நின்னுருந்த மடோ அவன் அண்ணன் பாதுகாப்பா இருக்கணும்னா ஈதனை அங்கேயே கொல்லணும். மனசுக்கு மிகவும் சங்கடமா இருந்தாலும் தப்பிக்க வேற வழி இல்லாம மடோ கட்டாயப்பட்டு அப்படி பண்ணினான். ஆனா கண்ணாடியில இதையெல்லாம் பார்த்த ஈதன் சாமர்த்தியமா தப்பிச்சிட்டான். அப்புறம் அங்க பிளாஸ்டிக் துப்பாக்கி வெடிச்சு மடோ சாகுற அளவுக்கு சண்டை போட்டாங்க. மடோவோட போனை எடுத்துட்டு நோரா கிட்ட போன் பண்ணினான் ஈதன். ஆனா அவ பிஸியா இருந்ததால போன் சரியா சேர்ந்து இருக்கல. சரி, அவன் ஃப்ரெண்டு எடிக்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பி வெள்ளை கலர் ஸ்னைப்பர் பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னான். வண்டி ரெடி, கான்ஃபரன்சி சொன்னாங்க. நோரா பாதுகாப்பா போலீஸ் கிட்ட போக உதவி பண்ண சொன்னாங்க. அந்த பக்கம் டேனியல் ஒரு ஆபீசரை கொன்னுட்டு அவன் அனுமதியை உபயோகிச்சு சார்டிங் ரூம்ல நவாக் சூட்கேஸ் தேடினான். ஜிபிஎஸ் டிராக்கர் வச்சு ஈதன் சூட்கேஸ் எடுத்துட்டு ஓடினான். ஒரு பெரிய சூட்கேஸ் கிடைச்சது. அதான்ல வேதி ஆயுதத்தை மாத்திட்டான். பழைய காது ஓட்டையை வீசிட்டான். பின்னாடி பேக்கேஜ் கன்வேயர் கீழே மறைஞ்சிட்டான். சிறிது நேரம் கழிச்சு எலனா ஏர்போர்ட் வந்தா. ஈதன் எங்கன்னு ரான் கிட்ட கேட்டா. ஒரு ஆபீசர் ஈதன் பேக்கேஜ் சார்டிங் ஏரியால போயிட்டான்னு சொன்னாங்க. அங்க போனாங்க. எலனா கண்ணாடியில கீரல் பார்த்தா. டெர்மினல் 7 ஃபிளைட் எல்லாத்தையும் நிறுத்த சொன்னா. சார்டிங் ஏரியால மாட்டோ கிடைச்சான். ஈதன் ஓடுறதை பார்த்தா. அவனை நிறுத்த முயற்சி பண்ணா. ஆனா ஈதன் நோரா காப்பாத்தனும், ஒரு பெரிய ஆபத்தை காப்பாத்தனும்னு ஓடிட்டான். ஓடிக்கிட்டே எலனா கிட்ட சொன்னான். டேனியல் அவன் பெட்டியோட அடப்போங்க, பறக்குற விமானம் நார்த்விண்ட் 1850ல இருக்கிற எல்லாரையும் டேனியல் கெடுக்க போறான்னு எச்சரிச்சாங்க. அதான் ஆச்சரியம். எத்தனுக்காக டேனியல் ரொம்ப கோபப்பட்டான். அவன் கூட்டாளி ரோசி கிட்ட நோரா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க சொன்னான். ஆனா பாருங்க, நோரா எட்கிட்ட இருக்கிற போன்ல எத்தன் அனுப்பின மெசேஜ் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டா. ஏர்போர்ட்ல ரெட்டி கான்ஃபரன்சி எழுதிய வண்டி நின்றுச்சு.
அதுவும் பெரிய ஆச்சரியம். ரோசி கத்தியோட எடிகிட்ட போய் அவன் தடுத்ததும் அடிச்சுப்புட்டான். பிறகு நோரா பின்னாடி போனான். எடி காயப்பட்டாலும் பெரிய பிரச்சனை இல்ல. ரோசிக்கு தெரியாம மத்தியோட அண்ணன் கயிற்றிலிருந்து விடுபட்டான். ரோசி நோராவை கார் நிறுத்தும் இடத்துல தேடிட்டு இருந்தான். அவசரத்துல நோரா பாட்டிலை எடுத்து அடிச்சு தள்ளிட்டா. அப்புறம்தான் எத்தனும் நோராவும் சந்திச்சாங்க. ரோசியை நிறுத்தின மத்தியோட அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டான். மத்தியோ இல்லன்னு தெரிஞ்சதும் ஏய் டேனியல் 2 டிக்கெட் வாங்கி எல்லாரையும் ஏமாத்திட்டான். டேனியல் டெர்மினல் 7ல இல்லன்னு கண்டுபிடிச்சாங்க. சி சற்று நேரத்துல 7வது டெர்மினல்ல இருந்து 8வது டெர்மினலுக்கு போனாங்க. அந்த பொம்பளை ஆரம்பத்துல ஏதனுக்கு பந்தல் கொடுத்தவ டேனியலோட சாமானை மாத்திட்டா. டேனியல் காசு கொடுத்திருந்தான் இயர்பீஸ் கொடுத்து சாமானை மாத்த சொல்லி. அந்த பையில் வாஷிங்டன் டிசியில ஒரு டிக்கெட், ஒரு பாராசூட். விமானத்துல இருந்து தப்பிக்க டேனியல் யூஸ் பண்ண போறது. இன்னொரு பக்கம் எலேனாவுக்கு தெரிய வந்தது. ரிச்சர்ட் ஒரு உளவுத்துறை அதிகாரி இருந்தான். நிறைய குற்றங்களுக்குள்ள புதைஞ்சு வேலையில இருந்து திண்டாடினான். இப்போ ராணுவத்துக்கு பொருட்கள் சப்ளை பண்ற ஒரு கம்பெனில வேலை பார்க்குறான். எலேனா டேனியலோட குரூப் யாரை டார்கெட் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருந்தாங்க. ஏர்போர்ட் போலீஸ் டேனியலை தேடினாங்க ஏதன் சொன்ன விவரத்தை வச்சு. ஆனா எலேனாவும் அவங்க டீமும் 7வது டெர்மினல்ல தேடிக்கிட்டு இருந்ததால பலன் இல்லாம போச்சு. டேனியல் 8வது டெர்மினல்ல விமானத்துக்கு போய்கிட்டு இருந்தான். சூட்கேஸை விமானத்துல போட முயற்சி பண்ண போது சரியா போகல. அதனாலதான் ஏதன் பெரிய சூட்கேஸா மாத்திட்டான். விமானத்துல லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல போகிற மாதிரி. மறுபக்கம் ஏதனும் நோரா டேனியல் விமான பயணத்தை பத்தி சொன்னா. அதிர்ஷ்டவசமா எந்த விமானம்னு தெரிஞ்ச உடனே டேனியலோட சாமானுல லக்கேஜ் கோட் எழுதி வச்சிருந்தான் ஈத்தன். விமானத்தை நிறுத்தணும்னு நோரா ஆர்ப்பாட்டம் பண்ணா. ஆனா ஈத்தன் தடுத்தான். விமானம் நிற்கும்னா டேனியல் நவாவை ஆக்டிவேட் பண்ணிடுவான். அப்போ விமானத்துல இருக்கிற எல்லாரும் சாக வேண்டியதுதான். நவாவை எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரிஞ்ச ஈத்தன் அவன் சாமானு ஏற்கனவே விமானத்துல இருக்குன்னு நம்பினான். சரி எலேனா கிட்ட விமானம் புறப்பட சொல்ல நோரா சொன்னாங்க. ஈத்தனுக்கு நவாவை கையாள ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லி. அப்புறம் எலேனா கிட்ட பல பேர் காவலுக்கு இருக்கிற ஒரு பயணி இருக்கான்னு சொன்னான். அந்த பயணி அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் கிரேஸ் டர்னர். டெமோக்ரசி பாதுகாப்பு சட்டத்துக்காக போராடுறவ. ஆனா அந்த சட்டத்துக்கு அரசு சப்போர்ட் பண்றதில்லை. டேனியலும் அவன் கூட்டாளிகளும் ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் கிட்ட வேலை வாங்கி ரஷ்ய நவா கெமிக்கல் ஆயுதத்தை கடத்தி கிரேஸ் டர்னரையும் விமானத்துல இருக்கிற எல்லாரையும் கொல்ல திட்டமிட்டாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் கலகமா போகணும்னும் அவங்களுக்கு நோக்கம். கிரேஸ் டர்னர் சாவது அமெரிக்காவை அழுத்தும் என்று அவங்க எதிர்பார்த்தாங்க. அரசாங்கம் சட்டம் போடுறாங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா மேல குற்றம் போடுது. ஏன்னா நவாக் அங்கிருந்துதானே வந்தது. இதனால போர் நடக்கும்னு நினைச்சாங்க. ஆயுத தயாரிப்பாளர்களுக்கு லாபம். எலெனா டேனியல் எந்த விமானத்துல இருக்கான்னு கண்டுபிடிச்ச உடனே விமானத்தை நிறுத்த பார்த்தா. அதிர்ஷ்டம் நோரா சரியான நேரத்துல வந்து ஈதன் ஒரு ரகசிய திட்டம் வச்சிருக்கான்னு சொன்னா. நவாக் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி எல்லாரையும் காப்பாத்தலாம்னு. 0610 விமானம் டேனியலும் கிரேஸும் ஏற போறாங்க. ஆனா ஈதன் பேக்கேஜ் கார்ட்ல பறந்து வந்து கார்கோ ஹோல் உள்ளே நுழைஞ்சிட்டான். சூட்கேஸை கண்டுபிடிச்சு வேதி ஆயுதத்தை மெனுவல் மோட்ல மாத்திட்டான். டேனியல் ஈதன் பேக்கேஜ்ல இருக்கான்னு தெரிஞ்சு ஃபிளைட் அட்டெண்டன்ஸ் பார்க்காத போது கார்கோ ஹோல்ல நுழைஞ்சிட்டான். அப்புறம் டேனியல் ஈதனோட கால்ல சுட்டுட்டான். பைலட் சிசிடிவில பார்த்துட்டு அபாயகரமான சூழ்நிலைன்னு சொல்லி விமானத்தை லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்துக்கு திருப்பி விட்டாங்க. பதட்டத்துல ஈதன் ஒரு சூட்கேஸை சரி பாருங்க. டேனியல் நினைச்சான் ஈதன் சிரிச்சு அவனை கேலி பண்ணுறத விட்டுட்டான்னு. ஆனா அதுதான் ஈதனோட திட்டம். ஈதன் ஏற்கனவே ஒரு நவா குழாயை எடுத்துட்டான். டேனியலை அந்த பொருட்களை வைக்கிற இடத்துக்குள்ள தள்ளி குழாயை உடைச்சு கதவை பூட்டிட்டான். அந்த விஷம் டேனியலையே கொன்னுச்சு. ஈதன் பொருள் வைக்கும் இடத்துல இருந்து வெளியே வந்தப்போ போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஆனா எலேனா ஈதன் ஹீரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட விட்டுடுங்கன்னு சொன்னா. ஈதன் டேனியல் இறந்துட்டான்னு சொன்னான். அந்த நவாக் அந்த இடத்துல இருக்குன்னு சொன்னான். உடனே எலேனா ஒரு சிறப்பு அணியை அனுப்பி அந்த நவாக் பாதுகாப்பா இருக்க பார்த்து எல்லா பயணிகளையும் வெளியே அனுப்ப சொன்னா. ஈதனோட சாமர்த்தியமான சிந்தனையை எல்லாரும் புகழ்ந்தாங்க. காயம் நீங்கின தொடர்ந்து கிறிஸ்மஸ்ல ஒரு வருஷம் கழிச்சு சந்திக்க சொன்னா. ஈதன் நோரா அவங்களோட குழந்தை தகிட்டிக்கு விடுமுறைக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஈதன் நோராக்கு வாக்கு கொடுத்த மாதிரி. ஈதனோட ஜேசனோட நட்பு இன்னும் அருமையா மாறிடுச்சு. மெட்டல் டிடெக்டர் போறதுக்கு முன்னாடி தன் LAPD பேட்ஜ் அந்த டிரேல வைக்க மறந்துட்டான் ஈதன். அது காட்டியது ஈதன்